நேர்கள் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் உங்கள் சாகுல் பாய். ஆலிஸ் வேர்ல்ட் கிச்சன் நண்பர்களும் வரவேற்கிறோம். நம்ம கிச்சனில் இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா சிக்கன் நூடுல்ஸ் செஞ்சுருக்கோம். ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் செஞ்சுருக்கோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1/4 கிலோ போன்லெஸ் சிக்கன் மஞ்சள் தண்ணியில் கழுவி வச்சுருக்கோம். உப்பு 1/4 டீஸ்பூன் போட்டிருக்கோம். மிளகுத்தூள் 1/4 டீஸ்பூன் போட்டிருக்கோம். காஷ்மீர் மிளகாய் தூள் 1/4 டீஸ்பூன் போட்டிருக்கோம். வினிகர் 1 டீஸ்பூன் ஊற்றிடுவோம். சோயா சாஸ் 1 டீஸ்பூன் ஊற்றிடுவோம். பேக்கிங் சோடா 1/4 டீஸ்பூன் போட்டுருவோம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருவோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவோம். அவ்வளோதான், நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டோம். அந்த வேலை முடிஞ்சிருச்சு. அடுப்பை பற்ற வச்சுருவோம். பேன் எடுத்து வச்சுருவோம். ஆயில் 4 டேபிள் ஸ்பூன் ஊற்றிடுவோம். பூண்டு பல் 5 பல்ல சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நம்ம போட்டுருவோம். லைட்டாக எண்ணெயில் வதக்கிடுவோம். அடுத்து நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருந்த கறியை பொரிச்சிக்கலாம். நல்லா கோழி பொரியிற அளவுக்கு நல்லா வேக வச்சுருவோம். நல்லா கோழி பொரிஞ்சிருச்சு. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுருவோம். அடுத்தது வெங்காயத்தாளில் அடியில் இருக்க அந்த வெங்காயத்தை நம்ம போட்டுருவோம் சிறிதளவு. இப்போ நல்லா அதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவோம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம். இப்போ அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுருவோம். ஒரு கேரட்டை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நீட்டு வாக்கில். அதையும் நம்ம போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம். அடுத்தது கோஸு 1 கப்பு அளவுக்கு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் சின்ன சின்னதாக. அதையும் நம்ம போட்டுருவோம். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவோம். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம். அடுத்தது குடமிளகா 1 குடமிளகாவை நீட்டு வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவோம். 1/4 கிலோ நூடுல்ஸை வேக வச்சு எடுத்துருக்கோம். இதை நம்ம போட்டுருவோம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவோம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம். அடுத்தது சோயா சாஸ் 1 டீஸ்பூன் ஊற்றிடுவோம். கிரீன் சில்லி சாஸ் 1 டீஸ்பூன் ஊற்றிடுவோம். ரெட் சில்லி சாஸ் 1 டீஸ்பூன் ஊற்றிடுவோம். மிளகுத்தூள் 1 டீஸ்பூன் போட்டுருவோம். உப்பு 1/2 டீஸ்பூன் போட்டுருவோம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவோம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டோம். வினிகர் 1 டீஸ்பூன் ஊற்றிடுவோம். வெங்காயத்தாள் 1 கப்பில் வெட்டி வச்சுருக்கோம். அதையும் நம்ம போட்டுருவோம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவோம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம். அவ்வளோதான், அந்த வேலை முடிஞ்சிருச்சு. இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இறைவன் நாடினால் மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியோடு சந்திப்போம். நன்றி.